வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை, விஜயுடைய அரசு மகளிர் உரிமை தொகையை பற்றின சில முக்கியமான ஆதாரத்துடன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு விவரிக்கிறதுங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு புதிய அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் நிலவும் சிக்கல்களை பற்றி விவரிக்கிறது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தேர்தல் வாக்குறுதியின்படி இந்த தொகை 2500 உயர்த்தி வழங்குவாரா அல்லது தற்பொழுதைய நிதி நெருக்கடியால் பழைய முறையான 1000 ரூபாய் மட்டும் தொடருமா என்பன குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அரசு இறந்தங்கள் தற்காலிகமாக முடங்கியுள்ளதால் இந்த மாற்றத்திற்கான நிதி உதவி பெண்களின் வங்கி கணக்கில் உரிய நேரத்தில் வந்து சேருமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கு. அரசு ஊழியர் குடும்பங்களை தவிர்த்து மற்ற தகுதியுள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அறிவித்துள்ளாங்க. இதில் குறிப்பிட்டுள்ள முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை தடையின்றி தொடர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நிலையில் மே 15 அதிகாரப்பூர்வ முடிவு வரும் நிலையில் இந்த தகவல் தெரிவிக்கிறது. இது தொடர்பாக ஏழை எளிய மக்களின் குடும்ப பெண்களின் வாழ்வாதாரம் வழங்கும் இந்த நிதி திட்டங்கள் எந்த ஒரு எதிர்காலத்தில் ஒரு மேலோட்டமான ஆதாரமாக தான் விளங்குது. இதை பற்றி தான் முக்கியமாக நம்ம பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை மற்றும் புதிய மாற்றங்களும் தற்போதைய நிலவரங்களும். ஸோ தமிழக தேர்தல் வாக்குறுதிகளில் டிவிக்கு 2500 மகளிர் உரிமை தொகையை குறிப்பிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியின்படி மகளிர் உரிமை தொகை தற்பொழுது 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். புதிய திட்டமும் வாக்குறுதியும் மாண்புமிகு மகளிர் திட்டம் புதிய அரசின் திட்டத்தின் மதிப்புமிகு மகளிர் என்ற பெயரில் செயல்படுத்தப்படும். 15/5/2026 முதல் அமல்படுத்தப்படும். திட்டத்தின் முழுமையான அமலாக்கம் மே 15, 2026 முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் இதற்கு தகுதியான நபர்கள், ஸோ வயது வரம்புகள் யாருக்கெல்லாம் இது தகுதி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரேஷன் கார்டு வைத்திருப்பவர், தகுதியுள்ள அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இந்த தொகை சென்றடையும் வகையில் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 60 வயது வரை உள்ள இல்லத்தரசிகள் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்க முன்னுரிமை அளிக்கப்படும். ஸோ விதிவிலக்கு மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட மாட்டாது. ஸோ தற்பொழுது நடக்கக்கூடிய தாமதத்திற்கான காரணங்கள்: அரசு இயந்திரம் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. புதிய அரசு பொறுப்பேற்றதுனால நிர்வாக ரீதியான மாற்றங்கள், நிதி விடுவிப்பில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. நிதி ஒப்புதல் தேவை. பழைய அமைச்சரவை கலைக்கப்பட்டு புதிய அரசு அமைந்துள்ளதால் நிதி ஒதுக்கீட்டிற்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் பெறுவதில் சிக்கல்கள் தொடர்ந்து ஏற்படுது. பிற திட்டங்களின் நிலை: முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டும்தான் இன்னும் நிலுவையில் உள்ளது. ஸோ அரசியலுடைய கோரிக்கைகள்: முன்னாள் முதலமைச்சருடைய கிடைக்கும் இந்த திட்டத்தை தடையின்றி தொடர வலியுறுத்தி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கார். ஸோ கோரிக்கைகள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாயாவது எங்களுக்கு தொடர்ந்து வழங்குங்க. ஸோ உடனடியாக இதை நிறுத்த வேண்டாம். இதுதான் அரசியலுடைய நிலைப்பாடு. அடுத்த கட்ட நடவடிக்கை விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.